போக்சோ சட்டத்துக்கு ஜாமீனா? வாங்க பார்க்கலாம். போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு ஜாமீன் கிடைக்குமா என்பது சட்டத்தின் பிரிவு 4 கீழ் விதிக்கப்படும் குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அகைன்ஸ்ட் சில்ட்ரன், இது ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த சட்டத்துக்கு கீழே நமக்கு ஜாமீன் கிடைக்கணும்னா நமக்கு தேவையான ஜுடிஷியல் டிஸ்கிரிஷனரி பவர் நமக்கு இருக்கணும். ஜுடிஷியல் டிஸ்கிரிஷன் அதாவது இந்த மாதிரியான போக்சோ வழக்கில் பெயில் கிராண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லாக டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி கோர்ட்டில் பெயில் கிராண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நேச்சர் ஆஃப் தி அஃபென்ஸ். அஃபென்ஸோட நேச்சர் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. ரெண்டாவது, ஸ்ட்ராங் ஆஃப் த எவிடன்ஸ். எவிடன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத பொறுத்து கன்சிடர் பண்ணுறாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு பெயில் கொடுத்ததுக்கப்புறம் வெளியே வந்த சாட்சியங்களை கலைச்சிட்டாங்கன்னா அதுக்காக. தேர்ட் திங், அக்யூஸ்ட் எந்த அளவுக்கு இந்த அஃபென்ஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்றத மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. And the last thing, both the parties make an argument in front of judges. அதாவது இரண்டு தரப்பினரும் நீதிபதிக்கு முன்னாடி அவங்க வாதங்களை முன்வைக்கணும். இதை பொறுத்து தான் டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. இதெல்லாம் வச்சு தான் பெயில் கிராண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. அண்ட் த லாஸ்ட் திங், போக்சோ சட்டத்தின் பிரிவு 29 கீழே ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பெயில் பற்றி சொல்லியிருப்பாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் கிராண்டிங் பெயிலில் ப்ராசிக்யூஷன் தரப்பிலிருந்து அப்போஸே பண்ணாலும் கூட கோர்ட் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட். அதாவது நீதிபதிகளோட விரும்புகிறபடி தான் அக்யூஸ்டுக்கு பெயில் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. அதாவது எல்லா ரீசனபிள் கிரவுண்ட்ஸ்லேயும் கோர்ட் பிலீவ் பண்ணணும் அக்யூஸ்ட் இஸ் நாட் கில்ட் அப்படின்ற தரப்பில் தான் பெயில் கிராண்ட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.